வணக்கம். அதாவது இந்த ஒரு நாளுக்காகத்தான் 2-3 வருஷமாக ஓடிக்கிட்டே இருந்தோம். வீடியோவாக போட்டு தள்ளினோம். சரி, வேலை முடிஞ்சிருச்சே, ஒரு 3 நாள் போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு எல்லாரையும் ஊருக்கு அனுப்பி விட்டு நானும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறதெல்லாம் இந்த 2 நாளாக தாவேக்கா குட்டி குஞ்சான்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்கள நம்ம குஜிலி மஸ்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து காலையில் நல்லா கிழிச்சு நல்லா செட்டப்லாம் போட்டு உட்காந்துட்டேன். நான் குஜிலி மஸ்து பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த தேர்தல் ஆணையம் சும்மா இல்லாமல் தாவேக்கா குட்டி குஞ்சான்ஸை குஜிலி மஸ்து பண்ணிருச்சு. சரி, தேர்தல் ஆணையம் தான் குஜிலி மஸ்து பண்ணிச்சேன்னு பார்த்தா உங்களை குஜிலி மஸ்து பண்ணது தேர்தல் ஆணையம் இல்லை, திமுக தான் அப்படின்னு விஜயும் குட்டி குஞ்சான்ஸுக்கு குஜிலி மஸ்து பண்ணிட்டாரு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளை குஜிலி மஸ்து பண்ணது திமுக தான் அப்படின்னு உண்மையிலேயே நம்பி என் ஓட்ட காணும் திமுகன்னு இவங்களே குஜிலி மஸ்து பண்ணிக்கிறாங்க. சரி, நாம் மட்டும் எதுக்கு பாவம் பார்க்கணும், நாமளும் நம்ம கடமைக்கு குஜிலி மஸ்து பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி வந்து குஜிலி மஸ்து பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஒரு வீடியோ இப்படி ஸ்வைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். இப்படின்னா அது ஏதோ படத்தோட ரீல்ஸ் பண்ணுறான் போல் இப்படின்னு நினச்சேன். உள்ளே போய் பார்த்தா ஓட்டு இல்லை எனக்கு இல்லை ஓட்டு இல்லை இதான் என் ஓட்டு ஐடி, இதான் என் வீடு, இதான் என் தெரு, இதான் கக்கூசு, இதான் ஐயோ அங்கே பாருங்க நான் 2 வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன், என் ஓட்டு இல்லை விஜயண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே காரணத்துக்காக என் ஓட்ட தூக்கிட்டாங்க இப்படின்னா. ஏண்டா ஏண்டா இப்படி இருக்கீங்க? எனக்கு சிரிப்பை அடக்க முடியல. இவங்களுக்கு திருத்துறதுக்காக சில பாயிண்ட்டை கொடுத்தா கூட அதுக்கு கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லையா? அதனால் அதில் நம்ம வந்து பார்த்துட்டு அப்படி சிரிச்சு நான் கிளம்பிடணும். திருத்துற மைண்ட் செட்டுக்கு தயவு செய்து போகாதீங்க. சரி, இவங்க தான் இப்படி இருக்காங்க, உள்ளூர்வாசிங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நல்லா படித்த தற்கூரியர்லாம் சில பேர் இருக்காங்க. ஆன்லைனில் நெட்டில் போய் ஃப்ளைட்டை புக் பண்ணி சார்ட்டடா இல்லை எதுவா அப்படின்னு புக் பண்ணி எந்த இதுன்னு பார்த்து வர அளவுக்கு படித்த தெரிஞ்ச சரி முட்டாளுங்களுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு இவன் தமிழில் புலம்புறான்ல ஓட்டுல அப்படின்னு, வாட்ஸ் ஹேப்பனிங் ஓ மையே ஓ வாட் தி ஃபக் அப்படின்னு ரெண்டுத்தையும் பார்க்குறேன். அப்படி கம்பேர் பண்ணுறேன். இவன் தமிழில் இவன் இங்கிலீஷில் புலம்புறான். ஐயோ புரியல, ஐயோ வாட் தி ஃபக் அப்படின்னு 2 பேரும் புழுவுறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது, ஏன்டா உனக்கு ஃப்ளைட்டை புக் பண்ணி தெரிஞ்சு வர அளவுக்கு அறிவு இருக்க உனக்கு எஸ்ஐஆர்னு ஒன்று வந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அங்கேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருக்கோ ஃபோன் பண்ணி, அம்மா இந்த ஃபார்மை நீங்கள் எடுக்க வேண்டும், இதில் ஃபில் பண்ண வேண்டும், என்னுடைய கையெழுத்தை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நான் பரவாயில்லை செலவு பண்ணாது நான் விஜயனாவுக்காக நான் புறப்பட்டு வருகிறேன் அப்படின்னு வந்தால் பிடிங்கிட்டு அது போயிருக்கலாம்ல. அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் நான் ஏன்டா விஜய் கூட இருக்க போகிறேன் நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் என்னோட கடமைக்கு நான் வந்து சொல்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அடுத்ததாக ஒரு அக்கா விளாகர், இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒயின் ஷாப்புன்னு நினச்சிட்டாங்க. இந்த ஒயின் ஷாப்பில் பீர் இல்லைன்னா பக்கத்து ஒயின் ஷாப்பில் போய் பீர் வாங்கிக்கலாம், அது இல்லைன்னா அங்கே போய் பீர் கிடைக்கல டே நைட்டு எதையாவது வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படின்னு அப்படி நினச்சிட்டாங்க. அம்மா இந்த பூத்தில் ஓட்டு போட முடியலம்மா, அம்மா நான் அடுத்த பூத்தில் எப்படியாவது போய் நான் ஓட்டை போட்டு வந்துடுறேம்மா, அம்மா வெயிட் பண்ணுமான்னு ஓடுறாங்க. என்னடா இது, குஜிலி மஸ்தி இவங்களை நான் பண்ண வரணுமா இல்லை இவங்களே பண்ணிக்கிறாங்க? அப்போ எனக்கு என்ன இருக்குது, காலைல 7 மணிக்கு வாங்கடான்னா 8 சாயங்காலம் 7 மணிக்கு போயிட்டு ஓட்டு எனக்கு ஓட்டு இருக்கு ஆனால் ஓட்டு போட விட மாட்டுறாங்க, பூத்தை மூடிட்டாங்க நடுவுறாங்க. ஏண்டா உங்கள் தலைவன் 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டான், நீங்கள் 6 மணிக்கு மேலே தான் வெளியே வரீங்க, என்னங்கடா கதை இதுக்கு டென்ஷன் ஆகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகுதுன்ட்டு நிறைய சீன்ஸ்லாம் பார்த்தேன். அதில் ஒருத்தன் அவன் வந்து இப்படி காமிச்சிட்டு, தலைவா ஓட்ட போட்டன் தலைவா எப்படியாவது ஜெயிச்சுரு, இல்லைனா என்ன வச்சு செஞ்சிருவானுங்கன்றான். ஏன்டா உள்ளே போய் பார்த்தா அவன் தாவேக்கா ஜெயிச்சிருன்னு ஊருக்குள்ளே அவ்வளோ அலுசாட்டையம் பண்ணி வச்சுருக்கான். அதனால் ஜெயிச்சிருங்க விஜய் சார், இல்லைனா அவன் வாழ்க்கை என்ன ஆகுன்னு தெரில. அவெல்லாம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க போல். அப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, ஏண்டா விஜயண்ணாவுக்காக ஓட்டு போடுற ஒரே காரணம் ஓட்டை தூக்கிட்டாங்கன்னுலாம் சொல்கிறீங்களேடா வெண்ணைகளா. எஸ்ஐஆர் நடுவில் ஒன்று வந்துச்சு இல்லை, ஒன்று சொருகுனாங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே அரசியல் கட்சி தலைவரில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் விளாக் வீடியோ போட்டார் எஸ்ஐஆருக்காக, ஹவு டு ஃபில் எஸ்ஐஆர் ஃபார்ம். நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் டெவலப் பண்ண புது வாக்காளர்கள் ஃபார்ம் இந்த 16 அந்த மாதிரி என்னமோ இருக்குது, அதில் 9 என்னமோ, அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். தயவுசெய்து அப்பா பேரில் என் பேரை போட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு அப்பா மாதிரி, அப்பா இல்லை,
ஸோ இனிஷியல் கரெக்டாக போடுங்க, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போடுங்க, இல்லை ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும்னு எஸ்ஐஆருக்கு ஒரு விளாக் வீடியோ போட்ட ஒரு முட்டா அரசியல் தலைவர் நம்ம அண்ணன் தான். அந்த வீடியோவாவது பார்த்தாவது நீங்கள் திருந்தி இருக்கணும்டா. அந்த வீடியோ பார்த்தாவது எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கு இல்லை. ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டம் போட்டு, ஒரு பக்கம் திமுக கூட்டணி அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எஸ்ஐஆரை எதிர்க்குது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆதரவுன்னு வந்துட்டார். அவர் ஒரு பக்கம் அவர் ஸ்டைலில் போவார், அவர் தனி. இன்னொரு பக்கம் விஜய் அண்ணா வந்து என்ன செஞ்சாருன்னா, நான் போராட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ யாரோடி உன்னோட புருஷன் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தினார். அப்போ அந்த போராட்டத்துக்கு அப்புறமாவது இவங்க எஸ்ஐஆரில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு போய் தெரிஞ்சு பேரை ஏற்றிருக்கலாம், இறக்கியிருக்கலாம். அதுக்கப்புறமா எஸ்ஐஆரில் யார் பேரெல்லாம் விடுபட்டுருக்கு, யார் பேரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்குன்னு ஒரு பட்டியலும் வருது. அதையாவது மோப்பம் பிடிச்சாவது பார்த்தாவது நீங்கள் பார்த்துட்டு ஐயோ என் பேர் இல்லையே அப்படின்னதுக்கப்புறம் மறுபடியும் தேர்தல் ஆணையம் சொல்லுது விடுபட்டவர்கள் மறுபடியும் இணைக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லுது. அப்போயாவது போயிருக்கலாம். நீ கடைசி வரைக்கும் விஜயனா வீட்டை விட்டு வெளியே வருவாரா, விஜயனா கக்கூஸ்லேருந்து வருவாரான்னு நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ இந்த பக்கம் இருக்கிறலாம் எவன்டா பார்ப்பான்? இது நான் சொல்கிறேன், ஒரு யதார்த்தத்துக்கு சொல்கிறேன் நான். அதனால் ஓட்ட காணோம்னா நீ கேட்க வேண்டியது யார்? திமுக கேட்குறியா? கேளுப்பா, கேளு கேளு கேட்டு என்ன ஆக போது கேளு, ஒன்றும் நடக்க போகிறல கேளு. திமுக தான் காரணம், கேளு. நானும் உன் கூட சேர்ந்து கேட்குறேன். ஆமாம், திமுக தான் உன் ஓட்டை திருடிருச்சு, கேளு. இப்படி ஒரு பைத்தியக்காரங்களை வச்சுக்கிட்டு சரி இது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. நல்லா படித்த ஜேர்னலிஸ்ட் வேஷத்தில் தாவேக்காக்குள்ளே சில பேர் இருக்காங்க. அவங்க தன்னோட பொண்ணு கூட உட்காந்து வீடியோ கூட போடக்கூடிய ஒரு சார் ஒருத்தர் இருக்கார். அவர் அதுக்கு மேலே குஜிலி மிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலிமா 25 lakhs அதாவது புதுசாக ஓட்டர்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் வந்து 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 அப்படின்னு ஓலா ஓட்டுறாரு, இது ரேப்பிடோ இது ஓட்டிகிட்டு இருக்காரு. அதாவது இந்த கணக்கு எழுதி வச்சேன் நானா சும்மா. அதாவது ஒரு 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 5 வருஷத்தில் ஒரு 25 30 லட்சம் பேர் வந்து +2 முடிச்சிருப்பாங்க. இதில் 25 லட்சம் தான் கூடுதலான வாக்கு பதிவாயிருக்கு. இப்போனா ஒரு 25 30 பேர் வந்து 30 லட்சம் வரைக்கும் +2 முடிச்சிருப்பாங்க. ஒரு 20 லட்சம் வாக்குகள் கூட ஆயிருக்கு. ஆனால் இவர் சொல்கிற டேட்டா ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு 4 வார்த்தையை சொல்கிறா, நம்புவாங்கடா தற்கூறீங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு டேட்டாவில் இருந்துமா. அதாவது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பொலிட்டிக்கல் அண்ட் ஹை ப்ரொஃபைல் சப்போர்ட்டர்ஸ் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கம்மா. 25 lakhs வந்து புதுசாக வந்திருக்காங்க. அவங்கள விஜய்க்காகவே ஓட்டு போடுவாங்க, விஜய்க்காகவே ஓட்டு போடணும் அப்படின்னு. அதாவது இவரே இப்படி இருக்காருன்னா கீழே இருக்கவங்க அப்படி இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லைல்ல. அதனால் சொல்லு 4ஆம் தேதி தெரியும் விஜய். அதுக்கு மேலே குஜிலி மஸ்ட் பண்ண வேண்டிய விஜய் அவர் அதுக்கு மேலே வரலாறு காணாத வாக்குப்பதிவு வரண்டி ஆப்பில் லீவ் வரனா மட்டும் சும்மா இருப்பேனா நான்? வரலாறு காணாத வாக்குப்பதிவு. அதில் தாங்க எனக்கு ஆச்சரியம். ஐயோ இருந்தாலும் நான் படிச்சிருக்காரா இல்லையா, என்ன டேட்டாவில் இருந்தாலும் பேசுகிறாப்புல எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. அதில் போன வாட்டி இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று கொரோனா. நீங்கள் நல்லா தெளிவாக செய்தியை நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன். விதிகளை மீறி தேர்தல் பிரச்சாரம், பாதுகாப்பு முறையை மீறி தேர்தல் பிரச்சாரம், சொன்ன அளவை மீறி தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு தேர்தல் பிரச்சார நேரத்திலே கோவிட் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா மே மாதம் கோவிடு, நமக்கு பிப்ரவரி மார்ச் எல்லாம் ஹெவி லாக்டவுனு, மார்ச் மாதம் முழுக்க ஏப்ரல் மாதம் முழுக்க கேம்பெயின், அப்புறம் மறுபடியும் திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லாக்டவுன் போடுறாங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது சரியா. அப்போ கேம்பெயின் ப்ளஸ் நிறைய பேருக்கு அந்த நேரத்தில் அச்சம் இருந்துச்சு. பக்கத்து வீடே ஷெட்டு போட்டு இந்த தகரம் போட்டு அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டில் தகரம் போட்டு அடைச்சிருப்பாங்க, வெளியே வர முடியாது. இப்படியெல்லாம் இருந்துச்சு. பாதி பேர் பயங்கர இன்செக்யூர்டு. ஐயோ நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது, வெளியே போயிட்டு வரக்கூடாது, நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, வெளியே போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு பயங்கர இன்செக்யூர்டாலாம் இருந்தாங்க. சரி அது ஒரு காரணமாக கூட நம்ம வந்து ஓட்டு குறைஞ்சதுக்கு வச்சுக்கலாம். அடுத்து இதில் மெயினாக ஓட்டுப்பதிவு அதிகமானதுக்கு காரணமே எஸ்ஐஆர் தானே இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. 2021 மொத்த ஓட்டு 6.29 கோடி. ஆனால் 2026 5.73 கோடி தான். ஏன்னா அந்த எஸ்ஐஆர் தான். அது மூலிமா ஒரு 56 லட்சம் வந்து கணக்குகள் வந்து போலி ஓட்டு அப்படின்னு நீக்குனது யார்? நம்ம மத்திய அரசாங்கம். அடுத்து 2021 4.63 கோடி ஓட்டு போட்டாங்க. இப்போது 2026
4.83 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி கணக்கு பார்த்தா மொத்தமே 20 லட்சம் ஓட்டு தான் அதிகமாயிருக்கு. அப்படி கணக்கு பார்த்தா கூட ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்கள் கணக்கு பார்த்தா கூட ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் போயிருக்கும். சரி, அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு ஒரு 10 லட்சம் பேர். அப்போது மிச்சம் இருக்கிறது வெறும் 10 லட்சம் பேர் தான். இந்த கணக்கை இப்படி பிரிச்சுப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 2021 நான் முன்னாடி சொன்னது தான், இந்த கொரோனா இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அப்படி பார்த்தா வரலாறு காணாத அப்படின்னா நம்ம விஜய் அண்ணனுக்காக சாத்திக்கிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா பாண்டிச்சேரி வெற்றி கழகம்னு ஒன்று இல்லை. விஜய் அண்ணா அங்கே நிற்கலை, கூட்டணி கட்சி பாஜக காரங்களோட கை கோர்த்து நிற்கிறாப்புல. சரி, அப்போ பாண்டிச்சேரியில் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கே, அதுக்கு யாரும் ஒன்று காரணமா? அசாமில் அதிகமாக இருக்கே, இன்னொரு மாநிலத்திலையும் தேர்தல் வரலாறு காணாத அளவில் அதிகமாக இருக்கே, அப்போ யார் அங்கே புஷியானது காரணமா? அப்படி இல்லை. அதனால் அது காரணம் எல்லாமே இனிமேல் நடக்கக்கூடிய மாநிலங்களில் தேர்தலுடைய ரிசல்ட் எல்லாமே எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இப்போ கேரளாவிலையும் அசாம்லேயும் எல்லாமே வரும். அப்போ நீங்கள் சாத்திக்கிட்டு இருக்கணும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்டாக மே 4ஆம் தேதி ரிசல்ட்லாம் வந்துடும். சரிங்களா? நம்ம கீழெல்லாம் போய் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கோம். ஏன்னா அதை சொல்லிட்டு அவங்க உஷாராயிருவானுங்க, அதை சரி பண்ணுறானுங்கன்றதுக்காக சொல்லாமல் இருந்தோம். அதனால் சொல்லாமல் வச்சுருந்தோம். மே 4ஆம் தேதி மண்ணை கவுறது உறுதி. அந்த மண்ணை கவன உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா, அப்போ இந்த 20 லட்சம் பேர் அண்ணனை மண்ணை கவர்றதுக்காக ஓடோடி ஓட்டு போட்டிருக்காங்கடா அப்படின்னு ஒன்று சந்தையாக சொல்ல போகிறோம். அதுக்காகத்தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷனில் நம்ம அடுத்த சர்வேல ஒரு ரகசியத்தை சொல்லணும்னு காத்துக்கிட்டதில்ல, நாம் தமிழர் கட்சி அழிய போகிறது அப்படின்னு ஒரு சர்வே சொல்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த ஓட்டையும் நாம் தமிழர் கட்சி ஓட்டையும் அண்ணன் சூறையாடிட்டாப்புல, அதிமுகவில் இருக்க ஓட்டை சூறையாடிட்டாப்புல. அப்புறம் வேறு எங்கேயாவது இருந்து ஓட்டியிருக்காருன்னு பார்த்தா இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் பர்சன்டேஜ் எங்கெல்லாம் குறையுதோ அங்கெல்லாம் தெரிஞ்சிடும். அது நம்ம வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் தானே. அதனால் சும்மா ஒரு யூகத்தில் சும்மா அண்ணன் வந்துட்டார் அப்படின்னு ஆடாதீங்க. இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் நோகாமல் பிரச்சாரம் பண்ணது யார் அப்படின்னா நம்ம விஜய் அண்ணா மட்டும்தான். காலையில் 10 மணிக்கு அப்படி எந்திரிச்சு, அப்படி பொறுமையாக எந்திரிச்சு 11-12 மணிக்கு தனி விமானத்தை பிடிச்சி அப்படி நட்டமாக திருச்சியில் இறங்கி, அவர் தொகுதி கூட பிரச்சாரம் போக மாட்டாப்புல, அப்படி பக்கத்துலலாம் போய் ரோடு ஷோ பேசக்கூட மாட்டாப்புல, ரோடு ஷோ இப்படின்ட்டு வந்துட்டு திரும்ப 5 மணிக்கு ஃப்ளைட்டை ஏறி இப்படியே திரும்ப வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே விளக்க பற்ற வச்சு மறுபடியும் அப்படி தூங்குனாதாயா ஒரு நிம்மதி இருக்குன்ற மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு நோகாத பிரச்சாரத்தையே பண்ணவர் தான் நம்ம விஜய். இப்படி ஒரு ஆக்கங்கட்ட தற்கொலையை வச்சுக்கிட்டு தானே நீங்கள் கட்சியில் நடத்திக்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஓப்பனாக சொல்லிடுவேன், பட் நான் சொல்ல மாட்டேன். ஒரு டீசெண்டானா நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்துலாம் பார்த்தேங்க. என் கூடவே ஒருத்தன் படித்தாங்க, அதுதாங்க மெயின். என் கூடவே படித்தான். அவன் ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு என்னடா மருதாணி கிராணி வச்சுருக்கானான்னு பார்த்தேன். ஓட்டு இல்லைன்ட்டான். அவனுக்கு புருவம் இப்படி இருக்குமா, அதனால் அவன் அசாமுன்ட்டாங்களா. நீ அசாம் மாதிரி இருக்கப்பா. நான் இங்கே தாங்க இருக்கேன், இங்கே தான் 20 வருஷமாக இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் ஓட்டு போடுறேன், இங்கே தான் இருக்கேன். ஓட்டு இல்லைன்ட்டான். போன வருஷம் எங்கள் வீட்டு எதிரில் வாடகைக்கு வந்தாங்க, அவங்களுக்கு இருக்குங்க. அவன் படிச்சிருக்கான், எஸ்ஏஆரில் ஃபில் பண்ணியிருக்கான். விஜயனாவுக்கு தேர்வு செய்யணும். ஆனால் அதில் அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்கள். ஆனால் ஒன்றுங்க, ஒரு ஓட்டில் விஜய் நான் தோக்குறாருன்னா நான் சத்தியமாக கிளைம் பண்ணுவேங்க. என்ன அறிவு, எல்லாம் சர்க்கார் படம் தான்டா டே. நான் நேரில் பார்த்தா ஒரு 4 வாட்டி அப்படி பார்த்துட்டு சிரிக்கணும்னு ஆசை. அவன் எப்போ பார்ப்பேன்னு தெரில, எப்பயாவது இங்கே ரோட்டில் பார்த்தா உண்டு சிரிச்சிருவேனா. அப்படி அவனுக்குள்ள ஒரு இது. அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா விஜய் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ரோட்டில் ஆம்புலன்ஸ் போச்சுன்னு வைங்களேன், அப்படி இப்படின்ட்டுருவான். ஆனால் அவன் கூடவே நான் பைக்லேயும் போயிருக்கேன். அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே போவான். ஏன்டா ஆம்புலன்ஸ் மாடி ஓடுற, ஏன்டா மாப்பிள்ளை இது பின்னாடி போனால் தான்டா சீக்கிரமாக போய் சேர முடியும். பண்ணுறது அயோக்கியத்தனம். இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே என்ன தெரியுமா செய்வான், பண்ணுவான். அப்போ எப்போ ஏற்பட்ட சைக்கோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். இவன் வீடியோ போடுறப்ப எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அப்பா இவன் என்ன அப்படியே ஸ்கூல் படிக்கும் போதே இருக்கான், வாடா என் தங்கமே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால் குஜிலி மஸ்து நிறைய பண்ணணும்னு ஆசை.
திங்கக்கிழமையிலேருந்து நடந்த அட்ராசிட்டி எல்லாத்தையும் நீங்கள் டிஎன் ரோலில் வந்து பாருங்கள். அவ்வளோ குஜிலி மஸ்து காத்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோ வேலைகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஃபைனலாக ஒன்று ஒரு வேட்பாளர் என்னை வந்து பண்ணுறதுக்காக கோபமாக சொல்லியிருக்காப்புலையாம். அவர் யார் என்ன ஏதுன்றதெல்லாம் ஸ்டுடியோ போயிட்டு உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்காக தரேன். நன்றி, வணக்கம்.